வேதாகம தீர்க்க தரிசனங்களை நாம் ஆராயும் போது மனதில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்தை இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். சங்கீதங்களிலிருந்து நாம் பார்க்கிற அந்த முக்கிய கருத்து என்ன தெரியுமா? தேவன் ஆளுகை செய்கிறார், தேவன் கவனிக்கிறார், அவரை தாண்டி இந்த உலகத்தில் எதுவும் நடந்துவிட முடியாது என்கிற இந்த கருத்து தீர்க்க தரிசனங்களை ஆராயும் போது நமக்கு உண்டாக வேண்டும். அந்த எண்ணம் தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிற விதத்திற்கும் உதவி செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபம் பண்ணுவோம். யார் என்ன செய்தாலும் சரியான நேரத்தில் எங்களை காப்பாற்ற நீர் இருக்கிறீர் என்பதை சங்கீதங்கள் மூலம் வலியுறுத்தி இருக்கிற யெகோவா தேவனே, வெளிப்படுத்தல் சொல்கிற உபத்திரவங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி இன்றைய வேத ஆராய்ச்சி மூலம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இன்றைய தேதி 2025 மே 29. என் முன்னே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை இருக்கிறது. அதில் 3ஆம் பக்கத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். விஜயகுமார் என்ற ஒருவர், அவருக்கு 43 வயது, தன்னை ஹரித்வாரை சேர்ந்த ஓம் என்று அழைத்து கொண்டார். இவர் 12ஆம் வகுப்பில் படிப்பை நிறுத்தியவர். மின்சார தொழிலாளியாக பல மாநிலங்களிலே வேலை செய்திருக்கிறார். பின்னர் திருத்தணி அருகே இருந்த ஒரு மடத்தில் தங்கியிருந்து துறவியானார். பிரச்சனை என்ன என்பதை பத்திரிகையில் போட்டிருந்தார்கள். தொடர்வண்டியில் அவர் பயணம் செய்யும்போது பயணச்சீட்டு எடுக்க மாட்டார். என்னவென்றால், துறவிக்கு எதற்கு பயணச்சீட்டு என்று சொல்வாராம். சில இடங்களில் அவர் பிடிக்கப்பட்டு தொடர் வண்டியிலிருந்து இறக்கிவிடப்பட்டார். அதனால் கோபம் வந்தது. கோபம் வந்தால் என்ன செய்வார்கள்? இவர் என்ன செய்தார் தெரியுமா? அம்பத்தூர் அருகில் ஒரு முறை இறக்கிவிடப்பட்டார், ஆவடி அருகிலே ஒரு முறை இறக்கிவிடப்பட்டார், அரக்கோணம் அருகிலே ஒரு முறை இறக்கிவிடப்பட்டார், ஹைதராபாத் அருகிலே ஒரு முறை இறக்கிவிடப்பட்டார். இறக்கிவிடப்பட்ட இடங்களிலெல்லாம் தொடர்வண்டி நிலையத்திற்கு வெளியே சென்று அந்த தொடர்வண்டி தடங்களில் இரும்பு கம்பி, பெரிய கல் போன்றவற்றை வைத்து விடுவார். இதற்காக வருகிற தொடர்வண்டி அதன் மேல் ஏறி விபத்து ஏற்பட வேண்டும் என்பது தான் இவருக்கு இருந்த நோக்கம். பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததே ஒரு தவறு. அது தவறு என்று சொன்னால், இன்னும் அநேகரை நான் பழிவாங்குவேன் என்று செயல்படக்கூடிய தன்மை இந்த மனிதனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நல்லவேளை பெரிய விபத்து ஒன்றும் நேரிடவில்லை. திருப்பதி புதுச்சேரி விரைவு வண்டியை ஓட்டி வந்த ஓட்டுநர் தடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று கவனித்து வண்டியை நிறுத்தினதுனால அது விபத்திற்குள்ளாகாமல் தப்பியது. இவரை ஹைதராபாத் அருகே கைது செய்திருக்கிறார்கள். கோபம் வருகிறதா உங்களுக்கு? என்ன இந்த மனுஷன் இப்படி செய்திருக்கிறான் என்று வெறுப்பு உண்டாகிறதா? பல சமயங்களில் கோபம் வரும்போது பெரியவர்களும் சிறியவர்களும் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் என்று நான் உடல் அளவில் சொல்லவில்லை. பதவியில், பட்டத்தில், படிப்பில் பெரியவர்கள் சிறியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லோருமே இதுபோன்று ஏதோ ஒரு விதத்தில் தங்களால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய தன்மையுடன் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன், நாமே கூட சில சமயங்களிலே அப்படி செயல்பட்டிருக்கலாம். மாபெரும் போராட்டத்தின் பிடியில் நான் இருக்கிறேன் என்று எண்ணும் போதெல்லாம் எனக்கு மிகுந்த வேதனை வருவது உண்டு. ஆண்டவரே, என்றைக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது? இன்றைக்கு நீர் வரப்போகிறீர், சீக்கிரம் வரும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும். என்னை போன்று இன்னும் அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றும் என்று நான் ஜெபிப்பது உண்டு. மாபெரும் போராட்டத்தின் பிரச்சனை என்ன என்பதை அநேகர் அறிவதில்லை. யார் முக்கியம், நானா தேவனா என்பது தான் மாபெரும் போராட்டத்தின் தன்மை. இந்த உலகத்தில் நான் முக்கியப்படுத்தப்படாவிட்டால் என்னை முக்கியப்படுத்தாதவர்கள் அனைவரையும் அழிப்பதற்கு நான் தயாராகி விடுகிறேன்.
அவர்களுக்கு விரோதமாக பேசுவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, முன்னணியில் நான் நிற்கிறேன். எங்கோ மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதல்ல, என்னுடைய உள்ளத்திலே மாபெரும் போராட்டம் நடக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அதனால்தான் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற இந்த போராட்டத்தில் உபத்திரவம், நியாய தீர்ப்பு போன்ற காரியங்கள் வெளிப்பட்டாலும் தேவனுடைய தன்மை என்ன என்பதும் வெளிப்படுகிறது. அதைத்தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களில் நாம் பார்க்க வேண்டும். ஆபத்து இருக்கிறது, பாவம் இருக்கும் வரைக்கும் ஆபத்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பது எவ்வளவு சந்தோஷம். கடைசி கால நிகழ்வுகள் என்ற மாத்திரத்தில் மிருகங்கள், வல்லமைகள் என்று நாம் யோசிக்கலாம். அவையெல்லாம் இருப்பது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி தீர்க்க தரிசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தீர்க்க தரிசனம் என்ற மாத்திரத்தில் நடக்கப் போகிற சம்பவங்கள் என்று தான் நாம் யோசிப்போம். நடக்கப் போகிற சம்பவங்களில் நாம் கை கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி உள்ளத்தில் ஏற்படலாம். வரலாற்றை பற்றி பேசும்போது கொரிந்தியரில் பவுல் இதை சொல்கிறார். முன்பு நடந்தவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, அது நமக்கு எச்சரிப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறார். வரலாறு என்பது நடந்து முடிந்த சம்பவம் என்றால் தீர்க்க தரிசனம் என்பது நடக்கப் போகிற சம்பவம். அது நடந்து முடிந்த பிறகு அதன் நிறைவேறுதலை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் இந்த தகவல்கள் எந்த விதத்திலும் நமக்கு பயனில்லை. அவற்றிலிருந்து நாம் எச்சரிப்பு பெற வேண்டும். தீர்க்க தரிசனம் சொன்னபடி துன்மார்க்கர்கள் செயல்படும் போது நான் அப்படிப்பட்ட செயலை செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின்படி நல்லவர்கள் நல்லது செய்யும்போது அதுபோன்றவற்றை நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த பார்வையோடு தீர்க்க தரிசனத்தை நாம் படிக்கவில்லை என்றால் தீர்க்க தரிசன அறிவு எந்த விதத்திலும் நமக்கு பயன் தரப்போவது இல்லை. உலகத்திலே மாபெரும் போராட்டத்தின் உச்சகட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 46ஆம் சங்கீதம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர்தான் நமக்கு புகலிடம். பிரச்சனை என்றால் அவரிடத்திலே போய் நாம் பாதுகாப்பு தேடலாம். நமக்கு தேவையான பலனை அவர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு துணையாக நம்மோடு கூட இருப்பார். என்ன ஆறுதல் இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படத்தில் பல உபத்திரவங்களை பற்றி நாம் வாசித்தாலும் நமக்கு மனதில் இருக்க வேண்டிய முக்கியமான கருத்து இதுதான். என்ன உபத்திரவம், என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் பயப்பட போவதில்லை. வெளிப்படுத்தலில் அப்படி ஒரு சமம் நெக்கிடப் போகிறது என்று தானே நாம் பார்க்கிறோம். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாக மாறிவிடும். மலைகள், தீவுகள் எல்லாம் அவர்கள் இடத்தை விட்டு அகன்றுவிடும். அப்பொழுது துன்மார்க்கர் என்ன செய்வார்களாம்? மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுந்து தேவனுடைய கோபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறுவார்களாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பயம் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களோடு இருக்கிறார். சங்கீதம் 46 இறுதியில் சங்கீதக்காரன் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் பொறுமையாக இருங்கள். நீங்கள் ஒன்றும் செய்யாதிருங்கள். நம்மால் அதை செய்ய முடியுமா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏதேனும் செய்தால் நீயே பார்த்துக்கொள் என்று ஆண்டவர் விட்டு விடுவார். நாம் அமைதியாக இருந்தால், அவரிடத்தில் பேசி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம். நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார். எல்லா தேசங்களிலும் அவர் உயர்ந்திருக்கிறார். பூமியிலே அவர் உயர்ந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால் எந்த அரசாங்கமோ, எந்த மனிதனோ, எந்த வல்லமையோ என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற நம்பிக்கையில் நாம் வாழலாம். இந்த உலகத்தில் காரியங்கள் எவ்வளவு மோசமானாலும் தேவனுடைய நற்குணத்தை மனதில் வைத்து நாம் என்ன தன்மையுடன் வாழலாம்,
அதையும் சங்கீதம் சொல்கிறது. கொந்தளிப்பின் மத்தியில் நாம் நம்பிக்கையோடு வாழலாம். கொந்தளிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு நாள் வரப்போகிறது, இப்போது இருக்கிற இந்த பூமி ஒழிந்து போய்விடும். பூமியில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் ஒழிந்து போய்விடும். ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கப் போகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, எரிச்சல், சண்டை போன்ற கேவலமான எல்லாம் அழிந்து போகும். அங்கே அன்பு மாத்திரமே நிலைத்திருக்கும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4 விதமான மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு மிருகம் ஒரு ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிறது. வெவ்வேறு வகையான ராஜ்யங்கள் இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. அநேக பிரச்சனைகள் அவர்களால் உண்டாயின. ஒவ்வொருவரும் பிரச்சனை நாங்கள் தீர்க்கப் போகிறோம் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களே பாவிகள் தானே, அவர்களே சுயநலவாதிகள் தானே. எனவே அவர்களாலே இன்னமும் பிரச்சனை தான் உண்டாயின என்பதைத்தான் வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் மத வல்லமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனே எங்கள் ராஜா என்று சொல்லக்கூடிய மதவாதிகளும் கூட மக்களை ஒடுக்குகிறவர்களாக, வேதனைப்படுத்துகிறவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எல்லா காலங்களிலும் இந்த நிலை இருக்கத்தான் செய்கிறது. தீர்க்க தரிசனங்களிலே இதை பார்க்கிற நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் எந்த விதத்திலும் நாம் மற்றவர்களுக்கு உபத்திரவம் தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்கிற தீர்மானத்தை செய்ய வேண்டும். ஜாதிகள், அதாவது தேசங்கள் கொந்தளிக்கின்றன. அதனால் ராஜ்யங்கள் தத்தளிக்கின்றன. பூமியில் இந்த சூழ்நிலை எல்லா காலங்களிலும் பார்க்க முடிகிறது. ஆனால் அதையும் தாண்டி பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். பூமியிலே அழிவையும் கர்த்தர் செய்கிறாராம். ஏன் அப்படி செய்கிறார்? ஆண்டவர் இப்படி செய்யலாமா என்ற கேள்வி நமக்கு எழும்பலாம். 9ஆம் வசனம் அதற்கு பதில் சொல்கிறது. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். யுத்தம் நடக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய ஆசை. தேசங்களுக்கு இடையாக இருந்தாலும் சரி, இனங்களுக்கு இடையாக இருந்தாலும் சரி, தனி மனிதர்களுக்கு இடையாக இருந்தாலும் சரி, சண்டைகள் நடக்கக்கூடாது, அவற்றை ஓய பண்ண வேண்டும் என்றுதான் இந்த ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆனால் நாங்கள் சண்டையை விடமாட்டோம் என்று சொல்கிறவர்கள், தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அதே விதமான தன்மையுடன் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்காதவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்பதைத்தான் இந்த சங்கீதம் சொல்கிறது. யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறார். நாம யுத்தங்களை விட்டுவிட்டால் நல்லது, நாம சண்டைகளை விட்டுவிட்டால் நல்லது. அல்லது வில்லை ஒடித்து ஈட்டியை முறிப்பார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிப்பார். சண்டை போடுவதற்கு நாம் பயன்படுத்துகிற ஆயுதங்களை எல்லாம் அவர் அழித்து போடுவார். நவீன காலத்தில் எப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய நாவை பயன்படுத்துகிறோம், வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறோம், ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறோம், இமெயிலை பயன்படுத்துகிறோம். இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆண்டவரால் சுட்டெரிக்கப்படும். அன்பிருந்தால் நாம் வாழுவோம், அன்பில்லையேல் அழிந்து போவோம். அழிக்கிற அந்த வேலையை இந்த தேவனே செய்கிறார். தேவன் அழிக்கலாமா என்றால், மற்றவர்களை நாம் அழிக்க முற்படுவோம் என்றால், நம்மை அழிப்பதை தவிர தேவன் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு நாயை நம் அன்போடு வளர்க்கலாம். ஆனால் அந்த நாய்க்கு வெறி பிடித்து மற்றவர்களை கடிக்க முற்பட்டால் அந்த நாயை கொல்வதை தவிர வேறு வழி இல்லையே. அநேக சமயங்களில் நாம் வெறி பிடித்த நாய்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால், சேனையில் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். தேவன் நம்மை பார்த்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கையில் உறுதியாக நாம் இருக்கலாம். இன்றைய உலக நிர்வாகங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. எல்லா அரசாங்கங்களையும் உடைத்து போட்டு தேவனுடைய ராஜ்யம் நிலையாக நிலைத்து நிற்கும். ஏனென்றால் அந்த நிர்வாகம்தான் நல்ல நிர்வாகம். இன்றைக்கு நிர்வகிக்கிற ஒவ்வொருவரும் தேவனை தங்கள் ராஜாவாக வைத்து நிர்வகித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக
நாம் வாழ்ந்து காண்பிக்கலாம். அந்நிய ராஜ்யங்களுக்கு மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் வாழலாம். ஒரு நதி உண்டு என்ற ஒரு நதியை பற்றி பேசுகிறார். அதை நேர்காலத்தில் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். புதிய பூமியில் கூட இந்த நதியை நாம் பார்க்கிறோம். நதி செடி கொடிகள் வளர்வதற்கு, மரங்கள் வளர்வதற்கு உதவியாக இருப்பது போல நாமும் நதிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நம் உள்ளத்திலிருந்து ஆவியானவர் நதியாக ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஆசையோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார். நம்ம யாராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் தேவன் அல்லவா. இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் இந்த பூமியின் ஆளுகையை லூசிபரிடம் நாம் விட்டிருப்பது தான். இந்த சூழ்நிலையில் எதிர்காலம் குறித்து நமக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அவருடைய பாதங்களின் கீழே இந்த பூமி இருக்க போகிறது. யோபு புத்தகத்தில் பூமி தனக்கு சொந்தம் என்று சாத்தான் உரிமை பாராட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு அவன் சொன்னது என்ன? பூமியெல்லாம் நான் சுற்றி திரிந்து வருகிறேன், பூமியெல்லாம் என்னுடைய பாதங்கள் படுகின்றன, பூமியெல்லாம் எனக்கு சொந்தம். ஆனால் அந்த பூமியில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு அதை தருவேன் என்று சொல்கிறார். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும் என்று இஸ்ரவேலரிடம் ஆண்டவர் சொன்னார். ஆம், நம்முடைய கால்கள் படும் இடம் நமக்கு சொந்தம். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு நாளில் எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையின் மேல் தேவனுடைய பாதங்கள் இருக்கும். தேவன் வருவார், எல்லா பரிசுத்தவான்களும் அவரோடு வருவார்கள். அப்பொழுது கர்த்தர் பூமி மீது எங்கும் ராஜாவாக இருப்பார் என்று சகரியா புத்தகம் சொல்கிறது. இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவருக்கு சொந்தமாக போகிறது. அதைத்தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தலிலும் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேகர் கஷ்டப்படலாம். கஷ்டம் என்பது வெளிப்பிரகாரமாக நாம் நினைக்கிறோம். கஷ்டம் என்பது மனதில் தான் இருக்கிறது. வெளிப்பிரகாரமாக என்ன கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பிரகாரமான கஷ்டங்களினால் வேதனைப்படுகிறவர்கள் சாத்தானுடைய மக்களாகத்தான் இருக்க வேண்டும். அவனுடைய ஆளுகையும் அப்படிப்பட்டது தான். சாத்தானுடைய ஆளுகையில் மக்களுக்கு கஷ்டம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது தெரியுமா? பூமியில் தேவன் ராஜாவாக இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஆம், மற்றவர்கள் நமக்கு கீழ்ப்பிடிவார்கள், மற்றவர்கள் நமக்கு கீழாக இருப்பார்கள். சங்கீதம் 47 இதை வலியுறுத்துகிறது. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சங்கீதம் 47 நாம் வாசிக்கிறோம். தேசங்களை ஆளுவதாக தற்போதைய அதிபதிகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் உண்மையில் அவர்களுக்கு மேலாக தேவனுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக அல்லது ஆளுகை செய்கிறவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தானே தவிர அவர்களை சொல்லி குற்றமில்லை. இதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம். நாம் அவருக்குள் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம். நம்மை தொட அவர்களாலே முடியாது. என்னால் எல்லாரையும் ஆளுகிறவர் என்னுடைய தேவன். நான் அவரை விட்டு விலகுவதினால்தான் என்னை தொடுவதற்கு மற்றவர்களால் முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு? மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். இவையெல்லாம் வெறும் பாடலுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லை, உண்மையானவை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிறது என்றால், தேவனுடைய ஆளுகையின் கீழ் நாம் இருக்கிறோம் என்கிற சிந்தை இருக்கிறது என்றால், எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருப்போம்.
வெளிப்படுத்தல் இதை சொல்கிறது பாருங்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். புரிகிறதா? பூமியின் ராஜாக்கள் அவரை சேவிக்கப் போகிறார்கள். உலகத்திலே பெரிய மனிதர்கள் அவருக்கு கீழாக வந்து நிற்கப் போகிறார்கள். அதெல்லாம் இந்த பூமியிலே இப்பொழுதே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் அங்கே போகாது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று வேதாகமம் திட்டவட்டமாக சொல்கிறது. நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கின்றனவா? ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தம் சிந்தினார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. இயேசு வரும்போது நீதிமான்களுக்கு நன்மை நடக்கும், அநீதிமான்களுக்கு அழிவும் வரும். இதை காட்டுகிற அடையாளங்கள் என்ன என்பதை நான் பார்க்க போகிறோம். திராட்சரசமும் இரத்தமும். திராட்சரசம் எவ்வாறு இரத்தமாக நம்மை காப்பாற்றுகிறது என்பதை முதலாவதாக பார்ப்போம். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தை சுட்டி காட்டுகிற திராட்சரசத்தை நாம் பானம் பண்ணும்படியாக சொல்லியிருக்கிறார். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று சொன்னார். எனவே இந்த திராட்சரசமாகிய இரத்தத்தை நாம் பருகும்போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்காக செய்த தியாகம் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுக்கு நான் எந்த விதத்திலும் மனவேதனையை தராமல் வாழ வேண்டும் என்று தூண்டப்படுகிறேன். ரட்சிப்படைவதற்கு முக்கியமான வழி இதுதான். இந்த வழியில் நான் ரட்சிக்கப்படவில்லை என்றால் திராட்சரசமும் இரத்தமும் என்னுடைய அழிவிலே வெளிப்படலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 18 முதல் 20 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறதாகவும் அறிவாலை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும்படியாகவும் சொல்லப்படுகிறது. அப்படியே நடந்தது. அந்த திராட்சை பழங்கள் துன்மார்க்கர்களை சுட்டி காட்டுகிறது. திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டார்கள். அப்பொழுது அங்கே அது மிதிக்கப்பட்டது. அங்கே இருந்து புறப்பட்டு வந்த இரத்தம் குதிரையின் கடிவாளங்கள் உயரத்திற்கு ஓடினவாம். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்படவில்லை என்றால் என்னுடைய இரத்தம் இதுபோல ஓட வேண்டியது இருக்கும். நாம் சரியான தீர்மானத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நன்மையையும் அழிவையும் சங்கீதம் 75 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 75 சொல்கிறது பாருங்கள். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துவேன். பூமி அழிந்து போகும், அதன் குடிகளோடு அழிந்து போகும், ஆனால் அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்கிறார். வீம்புக்காரரை பார்த்து சொல்லுவாராம், வீம்பு பேசாதீங்கள். துன்மார்க்கரை பார்த்து சொல்லுவாராம், உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள், உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாக பேசாதிருங்கள். நாம் என்ன பேசுகிறோம், நம்முடைய வல்லமையை நாம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய தன்மையை நம்முடைய செயல்பாடுகளில் நாம் வெளிப்படுத்தவில்லை என்றால் நமக்கு என்ன ஆகும் என்பதை சங்கீதம் 75 தெளிவாக சொல்கிறது. ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த வெற்றியான வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. இஸ்ரவேல் தேசத்தில் கிழக்கே பாபிலோன் தேசம் இருந்தது, தெற்கே சீனாய் வனாந்தரம் இருந்தது, மேற்கே மத்திய தரைக்கடல் இருந்தது. 3 திசைகளையும் சொல்லி அங்கே இருந்து ஜெயம் வராது என்று சொல்கிறார். அப்படியானால் ஜெயம் எங்கே இருந்து வரும்? வடக்கே இருந்து வரும். வடக்கே இருக்கிற ஆராதனை பர்வதங்களின் கூட்டம் என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எருசலேமிலே வடபகுதியில் தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. நமக்கு வருகிற வெற்றி மற்ற 3 திசைகளிலிருந்து வராது. அது நமக்கு தேவனிடத்திலிருந்து தான் வர முடியும். தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நான் தான் பெரியவன் என்று நான் இருமாப்பு காட்டலாம். ஆனால் தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவரால் ஒருவனை தாழ்த்த முடியும், ஒருவனை உயர்த்த முடியும். நாம் மனம் திரும்பாவிட்டால், நாம் இருமாப்பாக பார்க்கிறவர்களாக இருந்தால்
அவரை என்ன செய்வாராம்? கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால், திராட்சரசத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சு குடிப்பார்கள். இயேசுவின் இரத்தமாகிய திராட்சரசத்தை பருகி தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவர் கையில் இருக்கிற இன்னொரு திராட்சரச பாத்திரத்திலிருந்து நாம் குடிக்க வேண்டியது இருக்கும். அது அழிவின் பாத்திரம். இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன செய்கிறார்? 9ஆம் வசனம் சொல்கிறது, நானோ இன்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்கிறார் என்பதை நான் எல்லோருக்கும் சொல்லுவேன். நான் அவரை பாடுவேன். தேவன் என்ன செய்வாராம்? துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவார், நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்துவார். தேவன் இப்படி செயல்படும் போது நாம் வெட்டி போடப்படுவோமா, உயர்த்தப்படுவோமா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த சங்கீதமானது சனகரிப் மன்னன் எருசலேமை முற்றுகையிட்ட அந்த சூழ்நிலையில், அந்த பின்னணியில் எழுதப்பட்டது என்று பலரும் கருதுகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் எதிராக சனகரிப் கொக்கரித்தான். அசிரிய ராஜாவாகி அவன் சொன்னான், உன்னுடைய ராஜா உன்னை ஏமாற்றுகிறான் என்று மக்களிடத்தில் சொன்னான். ராஜாவிடத்தில் உன்னுடைய கடவுள் உன்னை ஏமாற்றுகிறார் என்று சொன்னான். அகங்காரமான அந்த வார்த்தைகளுக்கான பதிலை அவன் பெற்றுக்கொண்டான். ஒரே இரவிலே 1,85,000 படை வீரர்கள் இறந்து போனார்கள். அங்கிருந்து ஓடி வந்தான். திரும்ப பலஸ்தீனா பக்கம் அவன் தலை வைத்து படுக்கவில்லை. இந்த யுத்தத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்திருக்கிறான். அநேக இடங்களை வெற்றி பெற்றதாக பெருமை பாராட்டி இருக்கிறான். எருசலேமை பற்றி மாத்திரம் அவன் பேசவே இல்லை. நாம் சனகரிப் ராஜாவை போன்று இல்லாமல் தேவனை நம்பிய எசேக்கியாவை போல் இருக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது ஒருவேளை மற்றவர்களால் கஷ்டப்படுத்தப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை அவர் கொடுக்கப் போகிறார் என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது. அவர்கள் ஆசாரியராயிருந்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருடம் நீதி விசாரிப்பார்கள், நியாயம் தீர்ப்பார்கள். நம்முடைய தேவன் நியாயாதிபதி. அவரோடு கூட நாமும் நியாயாதிபதிகளாக இருக்கப் போகிறோம். அதற்கு பிறகு துன்மார்க்கர்கள் பரிசுத்த நகரத்தை சூழ்ந்து கொள்வார்கள். பரலோகத்திலிருந்து பரிசுத்த நகரம் கீழே இறங்கி வரும், அந்த நகரத்தை சூழ்ந்து கொள்வார்கள். சனகரிப்பின் படை எருசலேமை சுற்றியது போல பரம எருசலேமை சுற்றிலும் இந்த பிரபஞ்சத்தின் துன்மார்க்கர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். தேவனுடைய அக்கினி அவர்களை பட்சித்துவிடும். மற்றவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. நம்முடைய பங்கை நாம் செய்ய வேண்டும். ஆனாலும் முழுவதும் சரியாவது என்பது நம்முடைய முயற்சியினால் நடக்கப் போவது இல்லை. இப்போதைய உலகத்தை முழுவதுமாக அழித்து ஒரு புதிய உலகத்தை நிறுவுவதில்தான் பூரண வெற்றி இருக்கிறது. அது நடக்கப் போகிறது என்பது மிகவும் மிகவும் நிச்சயம். அவருடைய வெற்றி நிச்சயம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரட்சணியம் வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 60 பாருங்களேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் என்று துவங்குகிறது. அதுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்கிறார். 3 காரியங்களை கேட்கிறார். நீர் எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். நாங்கள் நல்லவர்கள், அதனால் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. இரக்கம் காட்டப்பட வேண்டிய நிலையில் தானே இருக்கிறோம். நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டும். எங்களை நீர் ஆசீர்வதி. எங்களுக்கு நன்மையானவைகளை நீர் செய்ய வேண்டும். உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க. இந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணுதல் என்றால் என்ன என்கிற அர்த்தத்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கும் போது என்ன நடக்குமா? 6ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி நம்மிலே தோன்றுவதற்காக தேவன் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்பது இயேசுவின் முகத்தில் உள்ள வெளிச்சம் வெளிப்படுத்தியது. தேவனை அறிகிற அறிவை இயேசுவின் மூலமாக மனிதர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசுவானவர் பிலிப்பிடத்தில் சொன்னார் அல்லவா? அதே விதமான ஒளி நம்முடைய முகத்தில் பிரகாசிக்க வேண்டுமாம். அதற்காக நம்முடைய இருதயத்தில் அவர் பிரகாசிக்கிறார். தேவனுடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும்போது என்ன நடக்கிறது? தேவனுடைய குணம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஒரு நல்ல காரியம் செய்த உடனே நாம் என்ன நினைத்து விடுகிறோம்? நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று. இல்லவே இல்லை. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாகியிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல. ஏதேனும் நன்மையை யாருக்காவது நீ செய்திருந்தால் நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன் என்று சொல்லி கொண்டிருக்காதே. நீ செய்யவில்லை. நீ செய்வதற்கு தேவன் உனக்கு உதவி செய்தார், அதை நீ செய்தாய், அவ்வளோதான். நீ வெறும் மண் பாண்டம் தான். உன்னில் இருக்கிற பொக்கிஷம் தேவன்தான். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுகிறான்? இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்கிறார். இதை புரிந்து கொள்ளாமல் நான் தான் செய்தேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லோரும் பிசாசினால் குருடாக்கப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நீ என்ன செய்தாலும் நீ செய்கிறாய், அதற்குரிய மகிமை எனக்கு வேண்டும் என்று நான் தேடும்போது நான் பிசாசினாலே குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். மசாச்சுசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒரு புதிய கருப்பு நிற மேற்பூச்சை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நம்முடைய பாடப்புத்தகம் சொல்கிறது. அந்த கருப்பு வர்ணத்தை பூசிவிட்டால் எந்த பொருளின் மேலே அந்த பூச்சி இருக்கிறதோ அந்த பொருளை பார்க்க முடியாது. அதாவது நம்முடைய கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் இடையே இந்த கருப்பு மேற்பூச்சி இருந்தது என்றால் அதை தாண்டி பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 100% பாடப்புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் 99.995% வெளிச்சத்தை உறிஞ்சிவிடும். மிக பிரகாசமான வெளிச்சம் கூட அதை தாண்டி செல்ல முடியாது. ஒன்று தெரியுமா? பல சமயங்களில் நாம் அப்படிப்பட்ட கருப்பு நிற பூச்சை பூசினவர்களாக காணப்படுகிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே இந்த கருப்பு நிற பூச்சி இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய கண்களை சாத்தான் குருடாக்கி விட்டான் என்று சொல்கிறது. என் மூலமாக தேவன் செய்திருக்க நான் செய்தேன் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அந்த நிலை மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. 2 வசனங்களிலே இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. யாரை துதிக்கக்கூடாது? நம்மை நாம் துதிக்கக்கூடாது. நாம் தேவனைத்தான் துதிக்க வேண்டும். நம்மை துதிக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் இப்படி யோசித்து பார்க்கலாம். அநேக பாடல்களை பாடும்போது, சிறப்பு பாடல்களை பாடும்போது நம்முடைய சகோதர சகோதரிகள் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மிக அருமையான வார்த்தைகள், சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஆனால் அந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால், வாய்ப்பை கொடுக்காதவர் மேல் நமக்கு கோபம் வருகிறதா? அப்படி என்றால் நாம் பாடியது தேவனுடைய மகிமைக்காக அல்ல, நம்முடைய மகிமைக்காக. நாம் விரும்பிய நேரத்தில் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கவில்லை என்ற கோபம் வருகிறதா? நாம் பாடுவது தேவனுடைய மகிமைக்காக அல்ல, நம்முடைய மகிமைக்காக. நான் செய்கிறதை மற்றவர்கள் பாராட்டவில்லை என்றால் எனக்கு கோபம் வருகிறதா? நான் செய்வது தேவனுடைய மகிமைக்காக அல்ல, என்னுடைய மகிமைக்காக. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது, அந்த ஆசீர்வாதத்தினால் மிகவும் முக்கியமாக அவர் நம்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதனால் நன்மையானவற்றை நாம் செய்யும்போது நாம் துதிக்க வேண்டியது தேவனை தவிர வேறு யாரையும் இல்லை. நம்மை நாமே துதிப்பதற்கு நாம் பிரயாசப்பட்டால் நாம் அழிவை தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழக்கடவர்கள் என்றும் இந்த சங்கீதம் சொல்கிறது. அப்படிலாம் தேவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குமாம்? பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் நம் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். எதற்காக? பூமியின் எல்லைகள் எல்லாம்
அவருக்கு பயப்படுவதற்காக, பூமியின் எல்லைகள் எல்லாம் அவரை புரிந்து கொள்வதற்காக. முத்துவதை அறிவிக்கிற பணி கூட உலகமெங்கும் செல்ல வேண்டிய ஒரு பணியாகும். எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு வேலையாகும். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதன் நோக்கம் இதுதான். நாம் செய்கிறோமா? அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டும். பாடப்புத்தகத்தில் சங்கீதம் 133 தந்திருக்கிறார்கள். அருமையான சங்கீதம் முழுவதும் தியானித்து பாருங்கள். 1ஆம் வசனத்தை மாத்திரம் பார்ப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அந்த தன்மை நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல விரும்புகிறோம், பாடலை பாட விரும்புகிறோம், சிறப்பு செய்திகளை எடுக்க விரும்புகிறோம், முன்னின்று பேசுவதற்கு ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த சகோதர ஒற்றுமை என்பது எங்கே இருக்கிறது? நம்முடைய பேச்சில் அல்ல, நம்முடைய செயலில் சுவிசேஷம் வெளிப்பட வேண்டும். பிரான்ஸ் தேசத்தில் ஷாம்பா என்று ஒரு கிராமம் இருக்கிறது. படத்தில் அந்த கிராமத்தை தோற்றம் தான் இருக்கிறது. 2ஆம் உலகப் போர் நடந்தபோது அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் இருந்தார்கள். ஒரு மலைப்பாங்கான இடம். பிரான்சிலே இருந்த யூதர்கள் கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேலாக ஜெர்மானியர்கள் பிடித்து சித்திரவதை முகாமுக்கு அனுப்பினார்கள். 1941 முதல் 1945 வரை இந்த கிராமம் கிட்டத்தட்ட 3500 யூதர்களை பாதுகாத்திருக்கிறது. 3500 யூதர்கள் ஒளித்து வைத்து, அன்பாக உணவு கொடுத்து, பத்திரமாக பாதுகாத்து, நேரம் கிடைக்கும்போது அந்த இடத்திலிருந்து இன்னும் பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை கடத்தி இருக்கிறார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், அந்த அன்பை நாங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டும். யூதர்களாகிய எங்களுக்கு ஏன் உதவி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் யூதர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் மனிதர்கள் என்று சொன்னார்கள். அதன் விளைவு யுத்தமெல்லாம் முடிந்து யூதர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு இவர் பாதுகாக்கப்பட்ட யூதர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களாம். பிரசங்கம் இல்லை, பாடல்கள் இல்லை, சிறப்பு செய்திகள் இல்லை, அன்பான செயல் அவர்களை பாதுகாத்தது. அந்த அன்பான செயல் அவருடைய மனதை மாற்றியது. இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களிடத்தில் தேவனுடைய அன்பை காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் மற்றவருடைய நன்மைக்காக செயல்படுவதற்கு, உங்கள் மூலமாக தேவன் ஒன்றை செய்தால் அதை நீங்கள் செய்யவில்லை, தேவனை செய்கிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, வெளிப்படுத்தலில் நாம் பார்க்கிற அநேக சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த சங்கீதங்கள் எங்களுக்கு தருகின்றன. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உமது அரவணைப்புக்குள்ளாக எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.